அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செபி சேர்பர்சன் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதானி பங்குகள் ஒரு பெருமளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் அடைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 53,000 கோடி ரூபாய் இன்வெஸ்டர்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம், இவங்க கொடுக்குற நியூஸ் ஏன் இவ்வளோ வேல்யூபிளாக இருக்கு, ஸோ அது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பங்குகள் ஒரு பெருமளவில் சரிவடையுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்றாங்க. ஸோ இவங்க இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நேட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சோட நிறுவனர். இவர் 2017 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், நியூயார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ எத்தனை எம்ப்ளாயிஸ் இதுல ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். வெறும் 9 எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் பண்றாங்க. இதோட வெப்சைட் hindenburgresearch.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் மோசடி நடக்குதோ, அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மோசடிகள் ஈடுபடுறாங்களோ, ஸோ அதை ட்ராக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நியூஸை வெளியே கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இர்ரெகுலரிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாதவங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பேட் ஆக்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முறைகேடுகளில் ஈடுபடுறப்ப, ஸோ அதே மாதிரி அன்டிஸ்க்ளோஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட பணங்கள் பரிவர்த்தனை நடக்கிறப்ப, ஸோ அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் ஆஃப் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ப்ராக்டிசஸ், அதாவது மக்கள் பணத்தை மோசடி பண்றவங்க, ஸோ அதே மாதிரி இன்டிஸ்க்ளோஸ் ரெகுலேட்டரி ப்ராடக்ட் ஆர் ஃபினான்சியல் இஷ்யூஸ், ஒரு தப்பான ப்ராடக்டை சேல்ஸ் பண்றவங்க, ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறைகேடுகள் நடக்குதோ, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அந்த நியூஸை வெளியே கொண்டு வராங்க. ஸோ எதனால் அந்த நியூஸ் வெளியே கொண்டு வராங்க, இவங்களுக்கு என்ன லாபம், இதனால இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால ஏதாவது ஒரு சேவை மாதிரி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஷார்ட் செல்லிங், அதாவது பங்கு சந்தையில ஷார்ட் செல்லிங் அப்படின்னா, ஸோ பங்குகள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு பங்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ செல்லிங் பண்றப்ப ஸோ இந்த 1000 ரூபாய் பங்கு 500 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, ஷார்ட் செல்லிங் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ லாபம் அதே மாதிரி தான் கிடைக்கும். பை பண்ணா கூட லாபம் தான். ஸோ அதே மாதிரி செல் சைடு செல் பண்ணி வச்சிருந்தா கூட லாபம் தான். அதுதான் ஷார்ட் செல்லிங் அப்படிம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு செல் பொசிஷன் எடுத்து ஸோ பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில ஏதாவது ஒரு முறைகேடுகள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி ஸோ அதுக்கான நிறைய டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வெளியிடுற விஷயம் ஸோ 100% ஒரு உண்மையா இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனியோட பங்குகளை ஸோ பெருமளவில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி வச்சிருவாங்க. கோடிக்கணக்கில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு சைடும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பாத்தீங்கன்னா சில நிறைய பணக்காரர்கள் ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு மூலியமா கூட ஒரு புரோக்கரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஒரு நியூஸஸ் வெளியே கொடுப்பாங்க. இவங்க பாசிட்டிவ் நியூஸஸ் தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் நியூஸஸ் தரமாட்டாங்க. நெகட்டிவ் நியூஸ் மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்து வரும். ஸோ எதனாலன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப நெகட்டிவ் நியூஸ் வந்தாதான் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகுறப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸோட விலையை விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸோட விலை விற்கிறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக்ஸோட ரேட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகுறப்ப இவங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பத்தி டார்கெட் பண்ணி ஸோ நியூஸை கலெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிக் சூன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப சனி ஞாயிறு லீவ் தான். அப்படி லீவா இருக்கிறப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செபி சேர்பர்சன் இதுல அதானி ஊழல்ல பங்கு இருக்குது, அவங்க பங்குகளை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூலியமா பாத்தீங்கன்னா ஸோ மக்கள் பேனிக் அடைகிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே பேனிக் அடைஞ்சு ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எப்படியாச்சும் நம்ம செல் பண்ணிடணும், அதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகிறப்பயோ இல்லை அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஸ்டாக்ஸ் பெருமளவில் பாத்தீங்கன்னா எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த பங்கு வெளியே வந்துடும். அதாவது அந்த பங்கு கீழே விழுந்துரும் அந்த ஸ்டாக்ஸ்
ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாதிப்பு தான். அதாவது இவங்க கொடுக்குற நியூஸ் வந்து ஸோ உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பங்குகள் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா இவங்க வந்து திடீர்னு வந்து எல்லாம் எதுவுமே சொல்றது கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, நல்லா வந்து அனலைஸ் பண்றாங்க. ஸோ அதுல முறைகேடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவங்க நியூஸ் வந்தாலே ஏதோ ஒன்று பெருசா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசர்ச் நிறுவனத்தோட வேலை. ஸோ எந்தெந்த நிறுவனத்தின் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபால் பண்ணி அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 நிறுவனம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா ரிப்போர்ட். ஸோ நிக்கோலா ரிப்போர்ட்ல வந்து இவங்க வந்து 2020 வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ட்ரெவர் மில்டன் அண்ட் ஃப்ராட் அலிகேஷன்ஸ் அண்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள இருக்கிற நிறுவனர் ட்ரெவர் மில்டன் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் மூலியமா ஸோ ஒரே நாளில் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பங்கு 40% ஃபால் ஆகுறதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்பு தான் இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி, ஸோ அந்த கம்பெனிஸுக்கும் சரி. ஸோ அதன் மூலியமா வந்து ஃபர்ஸ்ட் அவர் மறுத்திருக்கிறாரு. ட்ரெவர் மில்டன் அப்படிங்கிறவர் மறுத்துட்டாரு, நான் இதை பண்ணலைங்க, ஆனால் சும்மா சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறவர் மறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நிரூபிச்சனால ஸோ அந்த பதவியில இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலகிட்டாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளவர் ஹெல்த் ரிப்போர்ட் அண்ட் சார்மத் பலிகப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க ஹெல்த் மெடிக்கேர் அட்வான்டேஜ் பிளான்ல வந்து முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஷார்ட் பொசிஷன் லாங் பொசிஷன் எதுவுமே எடுக்கல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கவரே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹெல்த் பிளானையே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அதானி குரூப் ரிப்போர்ட். அவங்க வந்து ஸ்டாக்ல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அக்கௌண்டிங் ஃப்ராட் அலிகேஷன்ஸ். ஸோ அதன் மூலியமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதானி குரூப் ஆஃப் பங்குகள் வந்து ஸோ கிட்டத்தட்ட பெருமளவுல வந்து ஒரு வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து $150 பில்லியன் வந்து இறங்கி இருக்கு அந்த இடத்துல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஸோ அப்படி இருந்தப்ப ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதானி வந்து 3வது ரிச்சஸ்டா வேர்ல்டுல இருந்திருக்காரு. அப்போ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 30வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதாங்க இவங்க வேலை என்னன்னா ஒரு கம்பெனியை டார்கெட் பண்றாங்க. அந்த கம்பெனியில ஏதாவது முறைகேடுகள் நடக்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து வெளியிடுறது கிடையாது. அதை வந்து நல்லா வந்து என்ன சொல்றேன்னா நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு 100% ஓகே அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் செல் பண்ணி வச்சிருவாங்க முன்னாடியே. ஸோ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக் எல்லாருமே பேனிக் ஆயிடுவாங்க. அடுத்த நாள் போயிட்டு அந்த கம்பெனியை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம்னா என்ன, ஸோ அவங்களோட ஒர்க் என்ன, ஸோ அவங்களால வந்து எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் தான். ஸோ இது உங்களுக்கு வந்து இன்னுமே வேணும்னா அவங்க hindenburgresearch.com அப்படின்னு போனீங்கன்னா ஸோ அவங்க எந்தெந்த கம்பெனிலாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம டைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பா மேலும் ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.